ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி. இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ். அது என்னடா ட்ரீ ரோஸ்? அதாவது மரம் மாதிரி வளரக்கூடிய ஒரு வகையான ரோஜா செடிகள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோ பதிவில் இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ சூப்பராக க்ரோத் வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது உங்களுக்கு க்ரோத் நல்லா இல்லை, ஸோ அதனால் விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்லேயும் சூப்பராக துளிர் வந்திருக்கு. சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் பிளான்ட் வாங்கிட்டு க்ரோத் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அப்போ வீடியோ போடுறதுக்கு பதிலாக இப்போவே முன்னாடியே நான் வீடியோ போடுறேன். இப்படி தான் இந்த பிளான்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிளான்ட் வாங்கினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் நம்ம ட்ரீ ரோஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஏ கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிஏ வெரைட்டிஸும் இனிமேல் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் வீடியோஸ் பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ட்ரீ ரோஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ட்ரீ ரோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைட்டாக இருக்குங்களா இல்லைங்களா, 7 இலை வர ஒரு அந்த தண்டெல்லாம் வரும் இல்லைங்களா. ஸோ அதில் தான் இந்த ஒட்டு கட்டியிருக்காங்க. அதுதான் இந்த ஸ்டிக்கு, மரம் மாதிரி இருக்கிற இந்த ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா அந்த 7 இலை வர ஸ்டிக் தான். ஓகேங்களா? இதை பார்த்திங்கன்னா ரூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து ஃப்ளவர்ஸ் நமக்கு வராது. ஆனால் நல்ல பெருசாக க்ரோத் வரும். சீக்கிரமாக க்ரோத் வரதுக்காக தான் இந்த தண்டு. ஸோ இதுலேருந்து நமக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்காது. இதை நமக்கு அடியில் வச்சு ஒட்டு கட்டுவாங்க. ஒட்டு மேலே தான் ஒட்டு கட்டுவாங்க ட்ரீ ரோஸ்க்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழேயே ஒட்டு கட்டினா அது நார்மல் ரோஸ். இதுலேருந்து ஹைட்டு ஒரு 2.5 ஃபீட் ஹைட்டில் மேலே வச்சு கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்க. எவ்வளோ சூப்பராக க்ரோத் வந்திருக்கு, எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு மொட்டு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பாட்லேயே கூட நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய பாட்டுக்கு மாற்றணும்னு விருப்பம் இருந்தால் மாற்றிக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த பாட்லேயே வச்சு கூட மெயின்டைன் பண்ணிக்க முடியும். மற்ற செடிகளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ரீபாட் பண்ணி தான் வைக்கணும். ஆனால் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பாட்லேயே கூட வச்சுக்கலாம். இல்லை கீழே தரையில் நடுறீங்கன்னாலும் நட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய பாட்டுக்கு மாற்றுறேன் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். இதில் ஒன்றும் இல்லை, மண் மட்டும் நம்ம அப்பப்போ இதுக்கு மேலே போட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுக்கு எந்த மாதிரியான உரம் கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆர்கானிக்கும் கொடுத்துக்கலாம், இல்லை இன்ஆர்கானிக்கும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் இருக்கக்கூடிய வெரைட்டி தான் இந்த ட்ரீ ரோஸ். அதிகமாக இதுக்கு எந்த டிசீஸும் வராது. நம்ம அடிக்கடி உரங்கள் மட்டும் ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம உரங்கள் மட்டும் கொடுத்தாலே சூப்பராக உங்களுக்கு க்ரோத் வரும். நான் எதுவுமே பண்ணல. இந்த களைகள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த செடிகளில் களை இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி களையெல்லாம் வந்திருக்கு. இந்த களைகள்லாம் அப்பப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா துளிர்கள் வந்திருக்கு. கொடி துளிர், அதாவது அந்த 7 இலை வர துளிர். ஸோ இதில் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா ஒட்டு மேலே கட்டியிருக்காங்க. ஸோ ஒட்டுக்கு கீழே வர எல்லா துளிர்களுமே 7 இலை வர துளிர்கள் தான். ஸோ அது நமக்கு யூஸ் இல்லை. ஸோ அதை அப்பப்போ நம்ம ஒடிச்சு விட்டுறணும். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒடிச்சு க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ட்ரீ ரோஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அடுத்தது இந்த களைகள்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மண் ரொம்ப தண்ணி கொடுக்கக்கூடாது. நாங்கள் இப்போ தான் தண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. அப்பவும் பாருங்கள், மண் பளபளன்னு தான் இருக்கும். ரொம்ப கொலன்னு சேறு மாதிரிலாம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ மண் இந்த மாதிரி மீடியமாக இருக்கணும். ரொம்ப கொலன்னு எப்போ பார்த்தாலும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை பண்ணி தான் நம்ம தண்ணி கொடுக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கொடுத்தா போதும். மார்னிங் ஒரு 8 o'clock நீங்கள் தண்ணி கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி அடுத்த நாள் மார்னிங் கொடுத்தா போதும். எப்போவுமே செடிகளை ரோஜா செடிகளை பொறுத்த வரைக்கும் ஈரமாகவே வச்சுருக்கக்கூடாது. சேறு மாதிரி இருந்துச்சுன்னா வேரல்கள் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா, ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 6 to 7 hours கண்டிப்பாக வெயில் படுற மாதிரியான ஒரு இடத்துல வைக்கணும்.
நிழலில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய க்ரோத் வருமே தவிர பூக்கள் அதிகமாக கொடுக்காது. ஸோ நீங்கள் வெயிலில் வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சூப்பராக க்ரோத் வர ஆரம்பிக்கும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் இயற்கை உரமும் கொடுத்துக்கலாம், செயற்கை உரமும் கொடுத்துக்கலாம். அதாவது ஆர்கானிக்கும் கொடுத்துக்கலாம், இல்லை இன்ஆர்கானிக் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்ஆர்கானிக் கொடுக்குறதுனாலும் கண்டிப்பாக கொடுத்துக்கலாம். எந்த முறையில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி களையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உரங்கள் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் டிஏபிலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓரத்தில் வேரை விட்டு கொஞ்சம் தள்ளி இந்த ஓரத்தில் கொடுக்கலாம் அந்த சைடில். அப்படி இல்லை ஆர்கானிக் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே போட்டு விடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உரம் கொடுக்குற அன்றைக்கி மட்டும் கரெக்டாக ஒரு 2-3 டேஸ்க்கு அந்த உரம் கரையிற வரைக்கும் நல்லா தண்ணி கொடுக்கணும். தண்ணி வந்து பாட்டை விட்டு வெளியே போகாத மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ரோஸ் கலெக்ஷன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு ட்ரீ ரோஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கிளியர் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7 இலை வருது, கீழே ஒட்டுக்கு கீழே மட்டும்தான் வரும், ஒட்டுக்கு மேலே வருது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ளவர் வர வெரைட்டியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய பிளான்ட்டில் வந்து இப்போ தான் மொட்டுக்கள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன கலர்னு கரெக்டாக தெரியல. ஸோ நான் தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்குறது பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக க்ரோத் வந்திருக்கு. சும்மா ஒரே ஒரு பிரான்ச் மட்டும்தான் இருந்தது நான் எடுத்துகிட்டு வரும்போது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ரோஸு. ஐ திங்க் இது நிறைய பூக்கிற வெரைட்டின்னு நினைக்கிறேன் பிங்க்கில். ஸோ இந்த மாதிரி பூக்கிற ஒரு வெரைட்டி பிங்க் கலர் ரோஸு. லைட் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், நல்லா சூப்பராக பெங்களூர் பிங்க் மாதிரி ஒரு கலர். அப்புறம் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒட்டு மேலே கட்டியிருக்கீங்களே, இது ஏதாவது உடஞ்சி போயிடுமா அப்படிங்கிற டவுட் யாருக்குமே தேவையில்லை. ஏன்னா இது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல தரமானதுக்கப்புறம் தான் நமக்கே வந்து இந்த செடிகளை கொடுக்குறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த செடிகள் எதுவும் உடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த செடி வேறு காற்றடிச்சிச்சின்னா வந்து ஆடும் இல்லைங்களா இந்த செடி. ஸோ அதுக்காக இந்த ஸ்டிக் வச்சு சப்போர்ட்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி ஸ்டிக்கோடு வச்சே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த செடிகள் வந்து ஆடும்போது கூட அந்த வேர்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பிங்க் கலர் பெங்களூர் பிங்க் ரோஸ். ஓகேவா? ஸோ சூப்பராக இருக்குது இதோட கலெக்ஷன்ஸ். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பிங்க் கலர் அப்படின்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கலர். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் இதை. ஸோ சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ். கம்மியாக தான் இருக்குது ஸ்டாக்ஸு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி குயிக்காக வேணும்னா நீங்கள் வந்து யோசிக்கிற நேரத்தில் வேறு யாராவது வாங்கிடுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி குயிக்காக புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஹெச்டி வெரைட்டி ரோஸில் அந்த கனகாமர கலர் வரும் இல்லையா, ஸோ அந்த பிளான்ட்டு. இதுவும் சூப்பராக இருக்குது. க்ரோத்லாம் பாருங்கள், ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ சூப்பரான க்ரோத்தோடு 3-4 மொட்டுக்களோட அவைலபிளாக இருக்குது. ஸோ பிளான்ட்டு தரமாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தான் இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு பிளான்ட் சூப்பராக இருக்குது. பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த கனகாமர ரோஸோட ஃப்ளவர் ப்ளூம் ஆகிருக்கு ஒரு செடியில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சூப்பரான க்யூட்டான கலர்ஃபுல்லான வெரைட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குது லைட் பிங்க் கலர் ஹெச்டி வெரைட்டி ரோஸு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே பெருசாக பூக்கிற வெரைட்டி. யோசிச்சு பாருங்கள், ரோஜா மரத்தில் வந்து பெருசாக பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நமக்கு நிழலுக்கும் யூஸ் ஆகும், வீட்டுக்கு முன்னாடி இல்லை ஒரு ஹோட்டல் முன்னாடி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எங்கே வச்சாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலர் ரோஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஹெச்டி வெரைட்டி எல்லோ கலர் ரோஸு. ஸோ இந்த பிளான்ட்ஸும் சூப்பராக நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேங்கோ எல்லோ கலரில் சூப்பராக பூத்துருக்கு. ஸோ இந்த பிளான்ட்டு செப்பரேட்டாக இருக்குது, நெக்ஸ்ட்டு இந்த பிளான்ட் செப்பரேட்டாக இருக்குது. பாருங்கள், இந்த பிளான்ட்டில் வந்து இப்போ தான் வந்து எல்லா துளிர்கள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது கூட சேர்த்து இந்த 7 இலை வர துளிரும் வந்திருக்கு பாருங்கள். ஆனால் இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா
இங்கே மேலே ஒட்டு கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, இந்த இடத்துல ஒட்டு கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே வந்திருக்கு 7 இலை. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒட்டு, மெயின் பிரான்ச் வர்றது இதுதான். ஸோ இங்கே 7 இலை வந்திருக்கிற பிரான்ச், அந்த கொடி வந்திருக்கு. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இலை வர ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நிறைய முட்கள் இருக்கும். இந்த 7 இலை வர கொடி மாதிரி வர ரோஸ் இது நமக்கு தேவையில்லை. ஸோ இதை எல்லா செடியிலையுமே வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு பிளான்ட் நல்ல க்ரோத் வரும். இல்லைனா எல்லா சத்துக்களையும், தண்ணியாக இருக்கட்டும், உரமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து இந்த கொடிகளே வந்து கட் பண்ணி விடக்கூடாது. கட் பண்ணி விட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு சீக்கிரமாக உங்களுக்கு வந்து துளிர்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது முடிஞ்ச வரைக்கும் உடச்சி விட்டுருங்க எல்லாத்துலேயுமே. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா காப்பர் ஆஸ்டின் வெரைட்டி, காப்பர் ஆஸ்டின் ரோஸு. இது நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ பிங்க் ஷேடு வர வெரைட்டின்னு நினைக்கிறேன். ஃப்ளவர் ப்ளூம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். பிங்க் ஷேடு வரது தான் காப்பர் ஆஸ்டின் ரோஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். நல்ல க்ரோத்தோட நிறைய மொட்டுக்களோட இருக்குது. அடுத்து பார்த்துட்ருக்குது கிரிக்கிரி ரோஸ். சூப்பராக இருக்குல்ல? ஸோ நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கிற ஒரு வெரைட்டி மினியேச்சர் டைப் ரோஸு. ட்ரீ ரோஸில் மினியேச்சர் டைப் ரோஸும் அவைலபிளாக இருக்குது. நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய பூத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர் வந்து ட்ரை பண்ணலாம். நம்மக்கிட்ட நார்மல் பிளான்ட் இருந்தாலே இந்த கிரிக்கிரி ரோஸ்லாம் வந்து உடனே சோல்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ட்ரீ ரோஸில் அவைலபிளாக இருக்குது. ட்ரீ ரோஸ் வேறு, மதர் பிளான்ட் வேறு. நான் 14 inch பாட் மதர் பிளான்ட் போடுறேன் இல்லைங்களா? ஸோ அந்த பிளான்ட் வேறு, இது வேறு. இது பார்த்திங்கன்னா நல்ல மரம் மாதிரி மேலே போயிட்டு உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். ஸோ அது ட்ரீ ரோஸ். கீழே இருந்தே உங்களுக்கு வந்து நிறைய க்ரோத் இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸ். ஸோ இந்த பிளான்ட்டும் நல்ல சூப்பராக க்ரோத் ஆகி பெரிய பிளான்ட்டாகவே இருக்குது. நிறைய பூக்கிற ஒரு வெரைட்டி. எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆகிடுச்சு, ப்ளூம் ஆகிடுச்சுன்னா அப்பப்போ கட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்துச்சுனாவே இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. நான் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு மறுபடியும் பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ துளிர் வந்திருக்கு. ஸோ அந்த துளிர்லேருந்து நிறைய பூக்கள் பெருசாக பூக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லோ டைகர் ரோஸ். ஸோ சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ஒரு 3D கலெக்ஷன்ஸ், அதாவது 3 கலர்ஸ் இருக்கும் இந்த ஃப்ளவரில். ஸோ நிறைய பூக்கிற ஒரு வெரைட்டி. ஃப்ளோரிபண்டா டைப்பில் இந்த மாதிரி பூக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பிளான்ட்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஹெல்த்தியாக, ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ அழகாக ஒரு 3-4 பிரான்ச்சஸ், நல்ல பிரான்ச்சஸ்லாம் வந்து பெருசாக க்ரோத் ஆகிருக்கு. ஒவ்வொரு செடியும் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொட்டுக்களாகவே இருக்குது. என்ன கலர்னு எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போ வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து எந்த கலர் வேணுமோ, எந்த கலெக்ஷன்ஸ் வேணுமோ புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்னோ பிங்க் கலர் ரோஸும் அவைலபிளாக இருக்குது, அண்டு ஒயிட்டும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ரோஸ் ட்ரீ ரோஸில் வந்திருக்குங்க. ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ். ஒரு பிளான்ட் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா கிரிக்கிரி ரோஸ். ஸோ இந்த பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத்தோட சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வெரைட்டி லோட்டஸ் ரோஸு ட்ரீ ரோஸில் அவைலபிளாக இருக்குது. ஒரே ஒரு பிளான்ட் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா மேங்கோ எல்லோ கலர் ரோஸு, மேங்கோ எல்லோவில் ட்ரீ ரோஸ். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்குது ஹெச்டி வெரைட்டி எல்லோ கலர் ரோஸ். லெமன் எல்லோவில் இருக்குது இது ரோஸு. நல்லா பெருசாக பூக்கிற வெரைட்டி. கடையிலெல்லாம் சேல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹெச்டி வெரைட்டி நல்லா பெருசாக பூக்கிற வெரைட்டி. ஸோ பிளான்ட்டோட க்ரோத் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. நாங்கள் அனுப்புகிற பிளான்ஸ் எல்லாமே ஃப்ளவர்ஸோடு தான் சென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ், அரபிக் பன்னீர் ரோஸ். வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 2 பிளான்ஸ் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. பன்னீர் ரோஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃப்ளவர்ஸ் வந்து மொட்டுக்களாக இருக்குது.
என்னென்ன கலர் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது பார்த்திங்கன்னா லீவ்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆர்கிட் ரோஸில் 3 ரோஸ் இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்மக்கிட்ட இப்போது அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு திரும்பவும் எனக்கு 3 ரோஸ் வரத்துக்கு 6 மந்த் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ வேணும்னா உடனே புக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறமா வாங்கிக்கலாம், எப்போவுமே இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க, கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. புதுசாக வர சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஏ கலெக்ஷன்ஸ் கொண்டு வர போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.